தாய்ஃப்ரெண்ட் அவுட்டு போயிருக்கேன். இது வந்து இப்போ ரியாத் ரோட்டில் போயிட்டுருக்குறேன். இங்கே ஒரு ரேஸ் கோர்ஸ் சொல்லி வைக்கிறாங்க. அது வழி போகிற வழியில் ஒரு மத்தம் ஒன்று வந்தது. மத்தம்னா இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க, பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வேறவங்க இவர் தான் வேலை செய்கிறாரு. இவர் இந்த கடை மத்தமில் அவர் ஆக்சுவலி ஹிந்தியில் பேசுவார். அது அவங்களால புரியாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் தமிழில். பாருங்கள், சூப்பராக சமையல் இருக்கும். அதுதான் சொல்கிறாரு. ரொம்ப வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்குறோம், நல்லாயிருக்கும். பின்னாடி பாருங்கள் வேன் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய பேர் வந்து போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டு. இந்த பாருங்கள் பின்னாடி வந்து அது ஃபுல்லாக ஆடு, அது செம்மறி ஆடு, எல்லாம் இங்கே சவுதியோட ஆடு அது. ஓகே கேஸ், பாருங்கள் இப்போ பேசிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளை. கூட்டிகிட்டு போய்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வெள்ளிக்கிழமெல்லாம் ஸ்பெஷலாக போடுவோம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பிரியாணிலாம் இருக்கும். இந்த பாருங்கள் எல்லாம் கஸ்டமர்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் வியூ எடுக்க மறந்துட்டேன் கஸ்டமர்கிட்ட. அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் வாட்டி நான் வீடியோ போடும்போது அதில் வந்து நான் வியூ எடுக்கிறேன். கஸ்டமர்கிட்ட கேட்குறேன் சஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஓகே கேஸ், இப்போ பாருங்கள் இந்த காமிக்கிறாரு என்னென்ன என்ன டிஷ் இருக்குது, டிஷ்ஷஸ் சொல்லிட்டேன், என்னென்ன டிஷ் இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இது சிக்கன், இது வந்து சிக்கன் வந்து இது வந்து சிக்கன் கிரேவி, அது வந்து சிக்கன் கடாய், இது மட்டன் கடாய், இது மட்டன் கிரேவி, அது வந்து சிக்கன் கிரேவி, எல்லா விதமான மாதிரி இது வச்சுருக்காரு. இதை பாருங்கள், இது வந்து அவங்களோட ஸ்டைல். இது எல்லாம் தால் தான், எல்லாமே வெஜ்ஜு, இது எல்லாமே வெஜ்ஜு ஐட்டம். ஓகே கேஸ், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இங்கே காரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம நாட்டிலலாம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். இங்கே காரமே இருக்காது சாப்பிட்றதுக்கு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரம் வேணுமா அந்த பச்சை மிளகா மாதிரி க்ரீன் சில்லி தருவாங்க, அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்க வேணும் தான். இதை பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாமே தால் ஐட்டம் தான், எல்லாம் சன்னா தால் சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பருப்பு சொல்லுவோம்ல, அந்த பருப்பு, அந்த துவரம் பருப்பு, அந்த பருப்பு இது. ஓகே, ஊர்தாலும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் செஞ்சிட்ருக்காரு, தந்தூரி நான். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், இது நான் ஃபுல்லாக எல்லாமே. இது வந்து கோதுமை மாவு இருக்குது, மைதா மாவுலேயும் நான் செய்வாங்க, கோதுமை மாவுலையும் செய்வாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அவர் பேசுனா கூச்சப்படுறாரு, ரொம்ப வருஷமாக அவரும் இருக்கார். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் கடாய், நான் சொன்ன மாதிரி இந்த கடாய் சிக்கனு இதெல்லாம் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ப்ளேஸாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் உட்காந்து இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. அவர் ஆய் காமிக்கிறார் பாருங்கள், ஆய் காமிச்சிருங்க. ஓகே கேஸ், நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் சாப்பிட்டும் காமிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த பாருங்கள் தண்ணி அவர் சொல்கிறாரு பாருங்கள். வெள்ளிக்கிழமை இவர் தான் ஓனரு. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக ஐட்டம்லாம் நிறையா போடுவோம். ஸோ அவர் உங்களுக்கு வெல்கம் பண்ணுறாரு. அதுக்கு வந்தால் அந்த சைடு போகிற வழியில் சாப்பிட்டு போகலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இவர் தான் ஓனர். ஓகே கேஸ், கேஸ் இப்போ பாருங்கள் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளிக்கிழமெலாம் நல்லா ஆஃபர் இருக்குது, வெள்ளிக்கிழமை நல்லா ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் இருக்குது, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, இங்கே நிறைய டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவர் சொல்கிறாரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு. எப்போயுமே வந்து வெள்ளிக்கிழமைனா ஸ்பெஷலாக போட்டுருவாங்க. இது நான் போனதுனால வந்து சரியாக தெரியல. ஓகே கேஸ், இது ரெண்டு எப்போ போனேன், இது வந்து வெள்ளிக்கிழமை போனது இது. ஓகே கேஸ், வெள்ளிக்கிழமை போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். இவர் இன்வைட் பண்ணியிருந்தாரு, போய்ட்டு அதான் சொல்லிட்டு இருக்காரு அவர். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட்டு டெலிவரிக்காக நான் கொஸ்டின் கேட்டேன். இல்லை ஃபுட்டு டெலிவரிலாம் பண்ண மாட்டோம், வந்து இங்கே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃபோன் பண்ணால் அட்ரஸ் சொல்லுவாங்க. இது ரியாத் போகிற ரோட்டில் இருக்குது, மெயின் ரோட்டில். ஓகே கேஸ், நல்லாவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவர் சொல்கிறாரு நீங்கள் வாங்க ஃபுட் சார், என்னோடய சேனல் பேர் சொன்னால் அவர் ஆஃபர் போட்டு நல்லா குட் சர்வீஸ் பண்ணுவாங்களாம். அவர் ஆக்சுவலி வந்து இப்போ ஹிந்தியில் பேசுகிறாரு, உருதுவில் பேசுகிறாரு அவர். ஓகே கைஸ்,
வீடியோ பார்க்க முடியும் என்னென்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைச்சிருங்க மீன்ஸ். அடுத்த இந்த பாருங்கள் சிக்கன் இருக்குது இங்கே. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் இது கபாப் சிக்கன் சொல்லுவோம்ல, அது வந்து கபாப் சிக்கன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அது இங்கே இருக்குது. பிரியாணி எல்லா ஐட்டமும் இருக்குது இங்கே. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் வந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், உங்களுக்கு விற்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ஃபேமஸான டீ. இது ஓமன் கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஃபேமஸான டீ. இது கடக் சாய். அது கடக் சாயானா ரொம்ப ஸ்ட்ராங்கான சாய். அது நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதில் வந்து பாதாம் பிஸ்தா. இவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, சாச்சா. அவர் இந்த அங்கிள் சொல்கிறாரு நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பால், டீத்தூள், அப்புறம் வந்து பாதாம் பிஸ்தா எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி பொங்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும், குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நானும் குடிச்சு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது கடக் சாயான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான சாய். கடக் சாயா ஒமனில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சவுதியில் கூட அவ்வளோ இருக்காது, அங்கே ரொம்ப ஃபேமஸ். இது கடக் சாயானா, கடக் சாயான்னு சொன்னான்னா எல்லாமே ஒமனாக கேட்பாங்க. அது மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இந்த பாருங்கள், நான் இப்போ வந்து சாப்பிடவும் போகிறேன். இந்த பாருங்கள், இது நான் வந்துடுச்சு. இது சிக்கன் கடாய். இது அது வந்து சாலட்டு. இங்கே வந்து அதிகமாக சாலட்டில் வந்து குக்கும்பரு, இந்த வெள்ளி பிஞ்சு, இந்த மாதிரி முட்டைகோஸ் இது மாதிரி தான் வைப்பாங்க. இந்த பாருங்கள் உட்காந்து சாப்பிட்றேன். ஓகே கேஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு, நல்லாயிருக்கும். நானும் சாப்பிட்டேன், நான் ஃப்ரெண்டும் சாப்பிட்டாரு. பாருங்கள், நான் உங்களுக்கு வீடு காமிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. சிக்கன் கிரேவி. இது சிக்கன் கடாய். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அந்த நல்ல டெலிஷியஸாக இருந்தது, ஜூஸியாக இருந்தது. நல்லா சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருந்தது. அப்படியே வாய்க்குள்ளே போட்டோன்னா அப்படியே தேன் மாதிரி உள்ளே போச்சு சிக்கனும். மோஸ்ட்லி சிக்கன் நல்லாயிருக்கும். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வாட்டி மட்டன் சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கேஸ், எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.